இந்த தலைப்பில் இன்றைக்கு கடைசி தினம். சொர்க்கத்தை பற்றி இன்னும் சில தகவல்கள் நாம் பார்க்கவிருக்கிறோம். அடியார்களை மன்னிச்சு பொழைச்சி போன்னு சொர்க்கத்துக்குள்ள அனுப்பத்தான் அல்லாஹ் பார்க்குறான். அதையும் மீறி நம்ம தான் அடம் பிடிச்சு இல்லைன்னா நரகத்துக்கு தான் போவேன்னு சொல்லி பாவமான காரியங்களை பண்ணி கொண்டு மனிதர்கள் நரகத்துக்குள்ள போய் விழுகிறாங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகழனைத்தும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் புனிதமிக்க ரமலான் மாதத்தில் இறை தூதர் காட்டி தந்த அடிப்படையில் இரவு தொழுகையை தொழுதுவிட்டு அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்தில் அறிய வேண்டும் என்ற நன்னோக்கிலே நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். நாம் எல்லாம் தொடர்ச்சியாக சொர்க்கம் சம்பந்தமான செய்திகளை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் பார்த்து வந்தோம். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள், சொர்க்கத்தில் அல்லாஹ் நமக்கு என்னென்ன பரிசுகள் வழங்குவான் என்ற செய்திகளை ஓரளவு பார்த்து வந்தோம். முழுமையாக பார்க்க முடியாவிட்டாலும் சுருக்கமாக அடிப்படையான முக்கியமான தகவல்களை பார்த்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் கடைசி தினமாக இந்த தலைப்பில் இன்றைக்கு கடைசி தினம். சொர்க்கத்தை பற்றி இன்னும் சில தகவல்கள் நாம் பார்க்கவிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று பேசிய தலைப்பில் பலர் ஒரு சந்தேகம் கேட்டாங்க. நேற்று ஹூர்லீன்கள் சம்பந்தமாக பேசினோம். சொர்க்கத்தில் அல்லாஹ் வழங்கக்கூடிய பரிசுகளில் ஹூர்லீன்கள் என்றது ஒரு உச்சகட்ட இன்பமாக இருக்கும் என்று சொல்லி அது சம்பந்தமான செய்திகளை நம்ம பார்த்தோம். அதில் என்ன சந்தேகங்கள், குறிப்பாக பெண்கள் பகுதியில் என்ன சந்தேகம்னு சொன்னால், அப்போ சொர்க்கத்தில் நாங்கள் குடும்பத்தோடு இருக்க முடியாதா, ஏன்னா கணவன்மார்கள் நமக்கு கிடைக்க மாட்டாங்களா, அல்லது சில கணவன்மார்களுக்கு நம்ம மனைவிமார் நமக்கு அங்கே கிடைக்க மாட்டாங்களா என்ற மாதிரி என்ன ஒரு சந்தேகம் பலருடைய மனசில் தோணி இருக்கலாம். உண்மையிலேயே சொர்க்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹூர்லீன்கள் கிடைக்கும். ஒன்றுக்கு ரெண்டு இல்லை, பல ஹூர்லீன்கள் எல்லாம் கொடுத்தாலும் சொர்க்கத்தில் குடும்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் இருக்கும். குடும்பத்தோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய, உண்மையிலேயே மனைவி சொர்க்கவாசியாக இருந்தால், கணவன் சொர்க்கவாசியாக இருந்தேன்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய கணவன் மனைவி அங்கே குடும்பத்தோடு இருக்க முடியும் என்று சொல்லக்கூடிய ஏராளமான செய்திகளை பார்க்க முடிகிறது. அவங்க சொர்க்கவாசியாக இருந்தேன்னு சொன்னால் அந்த கணவன் என்ன செய்யலாம், அங்கே அடைஞ்சு கொள்ளலாம். மனைவி சொர்க்கவாசியாக இருந்தேன்னு சொன்னால் அதை நம்ம அடைந்து கொள்ளலாம். திருமறை குர்ஆனில் 13வது அத்தியாயத்தையுடைய 23வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஜன்னாத்து அத்னின், நிலையான சொர்க்கம் இருக்கிறது. யதுகுலூனஹா வமன் ஸலஹ மின் ஆபாஇஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ ஸுர்ரியாத்திஹிம். அந்த சொர்க்கத்துக்குள்ள, அந்த நிலையான சொர்க்கத்துக்குள்ள நல்லவர்களில் பெற்றோர்களும், அதே போல உங்களுடைய துணைவியர்களும், அதே போல உங்களுடைய சந்ததிகளும் அதில் நுழைவாங்க. சொர்க்கத்தில் நம்முடைய நல்லவர்களாக இருந்தேன்னு சொன்னால் நல்ல பெற்றோர்களும், அதே போல் மனைவிமாக்கள் அல்லது துணைகள், அது போக எங்களுடைய சந்ததிகள் சொர்க்கத்துக்குள்ளே நுழைவாங்க என்று சொல்லக்கூடிய செய்தியை இந்த திருமறை வசனத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் நிறைய செய்திகள் இருந்தாலும் இந்த ரத்தின சுருக்கமாக புரிந்து கொள்றதுக்காக வேண்டி மட்டும் ஒரு செய்தி. அப்போ அங்கே குடும்பத்தோடு சொர்க்கத்துக்கு நுழைவாங்க. நம்ம நல்லடியார்களாக இருந்தேன்னு சொன்னால் குடும்பத்தோட அல்லாஹ் நிறைய வசனங்கள் சொல்கிறான். கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்போ அந்த குடும்ப செட்டப்புன்றது உண்மையிலே சொர்க்கத்தில் மகிழ்ச்சியை தரக்கூடியதான். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவி மக்கள் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது ஒரு மகிழ்ச்சி தானே. தனியாக ஹூர்லினை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிறதுல என்ன சந்தோஷம் இருக்க போகுது? அதுவும் ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கிறன்றது அது எக்ஸ்ட்ரா சந்தோஷமாக இருக்கும். எனவே குடும்பத்தினர்கள் நல்லவர்களாக இருந்தேன்னு சொன்னால் அங்கே அதையும் அடைய முடியும் என்ற தகவலையும் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் இன்றைய தினம் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் என்று சொன்னால், சொர்க்கத்தில் நிறைய படித்தரங்கள் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சொர்க்கத்தில் 100 படித்தரங்கள் இருக்கிறது. அஅத்தஹல்லாஹு லில் முஜாஹிதீன ஃபீ சபீலில்லாஹ். சொர்க்கத்தில் 100 படித்தரங்கள் இருக்குமா.
100 படித்தரங்கள்ல ஆக உயர்ந்ததை அல்லாஹ் யாருக்காக வேண்டி வைத்திருக்கிறான்னு சொன்னா அல்லாஹுக்காக வேண்டி உயிர் தியாகம் பண்ணாங்களா இல்லையா, அவர்களுக்கு தான் வைத்திருக்கிறான். ஏன்னா உண்மையிலேயே உலகத்தில் செய்யக்கூடிய தியாகங்கள்ல உயிர் தியாகம் பண்றன்றது உச்சகட்டம். இந்த ஒரு மனுஷன் தன்னை உசுருக்காக வேண்டி தான் எல்லாமே செய்கிறான். சம்பாதிக்க பொருளாதாரமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் என்னென்னா நான் சந்தோஷமாக இருக்கணும், நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும்ன்றதுக்காக வேண்டி தான் உலகத்தில் முழுக்க முழுக்க பாடுபடுறது. அப்போ அந்த உயிரையே இறைவனுக்காக வேண்டி தியாகம் பண்ணுறன்றது எல்லாராலையும் பண்ண முடியாது. அதுக்குன்னு சொல்லி ஒரு உறுதியான ஈமான் இருக்கணும். அல்லாஹ் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை ஸ்ட்ராங்காக இருந்தால்தான் அதை செய்ய முடியும். அப்போ இறைவனுக்காக வேண்டி யார் உயிர் தியாகம் செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் அதில் என்ன உச்சகட்ட அந்தஸ்து கிடைக்கும். அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, 2 படித்தரங்களுக்கு மத்தியில் 100 படித்தரம் இருக்குது, அதில் 2 படித்தரத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசம் எப்படி இருக்கும்னு கேட்டால் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஒரு படித்தரத்தில் இருந்து இன்னொரு படித்தரத்தை அடையணும்னு சொன்னால் அந்த 2க்கும் உள்ள கேப் எப்படி இருக்கும்னு சொன்னால் அந்தஸ்து வித்தியாசம் எப்படி இருக்கும்னு கேட்டால் வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செய்தியை சொல்லி காட்டுறாங்க. அப்போ சொர்க்கத்தில் படித்தரங்கள் இருக்குது, அதில் மினிமமாக 100 படித்தரங்கள் இருக்குது. 100 படித்தரங்களில் உச்சகட்டம் உயிர் தியாகம் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு. அதே போல அந்த 2 படித்தரங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசமே வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அதே போல மற்றொரு செய்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏன்னா உண்மையிலேயே ஏற்கனவே நான் ஞாபகப்படுத்தின மாதிரி உலகத்தில் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இப்போ உதாரணமாக 2 இப்போ பொருளாதார நிலையில் ஒரே தரத்தில் இருக்கக்கூடிய 2 பேர் எடுத்துக்கொள்ளுங்களே. உதாரணமாக சும்மா புரிகிறதுக்காக சொல்கிறேன். ஒருத்தர் ஒரு 10 கோடிக்கு அதிபதியாக இருக்கிறார். அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்கிறார். 10 கோடி 2 பேருக்குமே 10 கோடி தான் இருக்குது. 2 பேருமே ஒரே தரத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள். ஒருத்தர் இறைவனுக்காக வேண்டி ஒரு உதாரணமாக 2 கோடியே தர்மம் பண்ணுறாரு. ஒருத்தர் 2 லட்சம் தான் தர்மம் பண்ணுறாரு. 2 பேருக்கும் ஒரே தரத்தை கொடுத்தா நியாயமா? யோசிச்சு பாருங்க. 2 பேருக்குமே உலகத்தில் ஒரே கெப்பாசிட்டி தான் இருக்குது, ஒரே அளவான எல்லா விதமான சக்தியும் இருக்குது. ஒருத்தர் கோடிக்கணக்கில் கொடுக்குறாரு, ஒருத்தர் லட்சக்கணக்கில் கொடுக்குறான்னு சொன்னால் 2 பேருக்குமே ஒரே அளவில் சொர்க்கத்தில் கிஃப்ட் கிடைக்கிறது, பரிசுகள் கிடைக்கிறது நியாயமாக இருக்குமா? அல்லாஹ் பரிசு கொடுக்கும்போது நியாயமாக தானே கொடுப்பான். அப்போ உலகத்தில் ஒருத்தன் ஒரே அளவில் ஆற்றல் இருக்கக்கூடிய ஒருத்தர், தொழுகை விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஒருத்தர் தஹஜ்ஜத்துக்கெல்லாம் எழும்பி தியாகம் பண்ணி தொழுகிறார். ஒருத்தர் தஹஜ்ஜத் ஒன்றும் தொழாமல், இரவு தொழுகையெல்லாம் தொழாமல் என்ன செய்கிறாரு, 5 நேர தொழுகையை மட்டும் தொழுதுட்டு போகிறார். 2 பேருக்குமே ஒரே தரத்தில் கிஃப்ட் கொடுத்தேன்னு சொன்னால் நியாயமா? அப்படிவன் கஷ்டப்பட்டு எழும்பி தொழுதட்டுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணுமே, அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவா என்ன சரி கிடைக்கணுமா இல்லையா? அப்போ அந்த மாதிரி அல்லாஹ் என்ன பண்ணுறான்னு கேட்டால், நீங்கள் உலகத்தில் அதான் சொல்கிறா, வமையமல் மிஸ்காலதரத்தின் ஹைரையரா, நீங்கள் கொஞ்சம் ஒரு கடுகளவு என்ன சரி செஞ்சாலும் அதை நீங்கள் மறுமையில் கண்டுகொள்வீங்க. அதை என்ன உங்களுக்கு அது மறுமையில் ரிட்டர்ன் கிடைக்கும். கடுகளவு பாவம் செஞ்சாலும் அதே நீங்கள் அனுபவிப்பீங்க. அப்போ ஒவ்வொருத்தர் செய்கிற தியாகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சொர்க்கத்தில் அந்த படித்தரங்கள் அமைந்திருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சொர்க்கத்தில் சிறப்பு அறைகள் இருக்கும். அதில் ஒருத்தர் சிறப்பு அறைன்னு சொல்கிறது மேலே ஒரு அறை, கீழே ஒரு அறை. அதாவது மேல் இருக்கிற ஆட்கள் அந்தஸ்தில் அதிகமான ஆட்கள், தரஜாத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆட்கள் அந்த மேலே ரூமில் இருப்பாங்க. அந்த மேலே ரூமில் இருக்கிறத கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் பார்த்து கொண்டு இருப்பாங்க. மேலே ரூமில் என்ஜாய் பண்ணுறத அவங்க அனுபவித்து கொண்டிருக்கிறத கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் பார்ப்பார்கள். எந்த அளவுக்கு பார்ப்பாங்கன்னு சொன்னால், வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை எப்படி நாங்கள் இங்கிருந்து பார்ப்போமோ, நட்சத்திரத்தை வானத்தில் பார்க்கும்போது நமக்கு தெளிவாக விளங்குமா இல்லையா? அதே போன்று அவர்கள் அந்த மேல் அறையில் அந்தஸ்தில் உயரத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் என்ஜாய் பண்ணுறதை நம்ம கீழே இருந்து நம்மன்னு சொன்னால் ஒரு சொர்க்கவாசியிலே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம மேலே இருக்கிறதுக்கு துவா செய்யணும். என்ன செய்வாங்கன்னு சொன்னால், கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் என்ஜாய் பண்ணுறதை பார்த்து கொண்டு இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை சொல்லும்போது ஒரு நபித்தோழர் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த மேல் அறையில் இருக்கக்கூடியவர்கள் அது நபிமார்கள் தானே அப்படின்றாங்க. அது நபிமார்களுக்கு தானே அல்லாஹ் அந்த அந்தஸ்தை கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நபிமார்களுக்கும் அது கிடைக்கும், ஆனால் அது நபிமார்களுக்கு மட்டும் உள்ளது இல்லை. அது நபிமார்களை யாரெல்லாம் உறுதியாக நம்பினார்களோ
நபிமார்கள் எல்லாம் யாரெல்லாம் உண்மைப்படுத்தினார்களோ அந்த எல்லாருமே அந்த அந்தஸ்தை அடைவார்கள். அப்ப இறை தூதரை சரியாக நம்பி உறுதியாக நம்பி அவர்களை சரியாக உண்மையில உறுதியாக நம்புறன்றது அர்த்தம் என்ன? அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது. அப்போ நபிமார்களை சரியாக நம்பி இறை தூதரை சரியாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்களுக்கும் அந்த மாதிரி பாக்கியம் கிடைக்கும். சொர்க்கத்தில் அந்த உயர்ந்த அறையில் இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொர்க்கத்தில் கிட்டத்தட்ட 100 படித்தரங்கள் இருக்கும். அவங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒவ்வொரு படித்தரத்தில் அவர்களை வைப்பார்கள். அதில் கடைசியாக இருக்கக்கூடிய படித்தரம் என்ன? கடைசியாக இருக்கிற ஹை படித்தரம் அல்லாஹ் உயிர் தியாகம் பண்ணவர்களை போன்ற ஆட்களுக்கு கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கும். அதில் லோ படித்தரம் எப்படி இருக்கும்ன்றதையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தி புகாரில் 806வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கடைசியாக சொர்க்கத்துக்கு போகக்கூடிய மனிதர் தான் அந்த கடைசி படித்தரத்தை அடையக்கூடியவர். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கடைசியாக சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஆட்கள் எப்படி இருப்பான்? நான் ஏற்கனவே நாங்கள் சில செய்திகள் பார்த்துருக்குறோம். சொர்க்கத்தில் அல்லாஹ் மறுமையில் தீர்ப்பெல்லாம் வழங்கினதுக்கு பின்னாடி ஒரு சாரார் நரகத்துக்கு போவாங்க, ஒரு சாரார் நல்லவர்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க. அதில் அல்லாஹ் மேக்சிமம் நரகத்தில் இருந்து எப்படியாவது ஆட்களை கிளியர் பண்ணி சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்குரிய வழியை தான் நல்லாவே பார்ப்பான். எப்படியாச்சும் சொர்க்கத்துக்கு என்ன, ஏற்கனவே ஒரு செய்தி கூட பார்த்தோம், ஒரு தீனார் அளவு ஈமான் இருந்தால் ரிலீஸ் பண்ணுங்க, கடைசியாக கடுகளவு ஈமான் இருந்தால் கூட ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்த்தோமா இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு கடைசியாக எல்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டால் கையால் அப்படியே ஒரு கொத்து எடுப்பான், எடுத்து அதில் இருந்து தூக்கி ஒரு செட் அப்படியே என்ன செய்வான், சொர்க்கத்துக்குள்ளே போடுவான். இன்னும் சிலருக்கு எல்லாம் என்ன செய்வான்னு கேட்டால் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பான். சொர்க்கவாசிகளை கண்ணியப்படுத்துறதுக்காக வேண்டி, இப்போ நம்ம சொர்க்கத்தில் இருக்கிறோம்னு சொன்னால் நம்மை கண்ணியப்படுத்துறதுக்காக வேண்டி என்ன செய்வான்னு கேட்டால், யார் சரி பார்த்து ரெக்கமெண்டேஷன் பண்ணி நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு எடுத்துருங்க. நம்ம என்ன செய்வோம், யாரெல்லாம் அவங்களை எடுத்துரு, யாரெல்லா உலகத்தில் இருக்கும்போது என்னோட தான் தொழுதாங்க, என்னோட தான் நோன்பு வச்சாங்க, இவங்களை கொஞ்சம் சொர்க்கத்துக்கு எடுத்து போடுங்களேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஆள், ரொம்ப பழக்கமான ஆளுன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவோமா இல்லையா? இப்போ ரெக்கமெண்ட் பண்ணும்போது அதில் அர்த்தம் என்ன, நமக்கு பவர் இருக்குன்னு இல்லை, நம்ம நினைச்சாக்களை தூக்கி சொர்க்கத்துக்குள்ளே எடுத்து போடலாம்ன்றதல்ல. இந்த அவுளியாக்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னு வழிகேட்டில் ஒரு அந்த மாதிரி இல்லை. அல்ல எதுக்கு இதை வைக்கிறான்னு போயிட்டா சொர்க்கவாசியெல்லாம் கண்ணியப்படுத்த. இப்போ நம்ம சொல்லி ஒருத்தர் எடுத்து சொர்க்கத்தில் போடுறது நமக்கு சந்தோஷம் தானே, நமக்கு பெருமை தானே. அப்போ இப்படி எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் சில ஆட்கள் அப்படியும் நரகத்திலிருந்து எடுப்பான், ஒரு கைப்பிடி அப்படியே எடுத்து அதை தூக்கி கொஞ்சத்தை என்ன செய்வான், சொர்க்கத்துக்குள்ளே போடுவான். இப்படி யாரெல்லாம் நரகத்திலிருந்து எடுத்து சொர்க்கத்துக்கு அனுப்ப முடியுமோ அந்த அளவுக்கெல்லாம் என்ன செய்வான், சொர்க்கத்துக்கு அனுப்புவான். நிரந்தரமான நரகத்துக்கு இருக்கக்கூடிய பாவமான இணை வைப்பை செய்யாத வரைக்கும் தப்பிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இணை வைப்பு அல்லாவுக்கு இணை கற்பித்தன்னு சொன்னால் அவன்கிட்ட கதை முடிஞ்சிருச்சு. அப்போ கடைசியாக அல்லாவுடைய தூதர் அது நிரந்தர நரகம், இணை வைக்காத வரைக்கும் என்ன சரி தப்பி பொழைச்சி கிளச்சி சொர்க்கத்துக்கு வந்துடலாம். இப்போ கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்படி எல்லாரும் எடுத்து நரகத்திலிருந்து எடுத்து சொர்க்கத்துக்கு போட்டதுக்கு பின்னாடி ஒருத்தன் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் மத்தியில் நடுவில் ஒரு சோகத்தில் இருப்பான். இவன் நரக நெருப்பு தீண்டி அப்படியே ஃபுல் அடி வாங்கி இருப்பான், ரொம்ப அடி வாங்கி இருப்பானா. அவன் சொல்லுவானா அல்லாட்ட, இஸ்ரிஃப் வஜிஹி அனின்னார், யா அல்லாஹ் நரகத்தை விட்டு மேட முகத்தை கொஞ்சம் திருப்பி வச்சிருயா அல்லாஹ், நரக நெருப்பு என்னால் தாங்க முடியல, அதனுடைய வேதனை அதனுடைய ஹீட் என்னால் தாங்க முடியலைன்னு சொல்லி அல்லாட்ட கோரிக்கை வைப்பான், யா ரப்பி இஸ்ரிஃப் வஜிஹி அனின்னார். அல்லாஹ் வருவான், அல்லாஹ் கேட்பானா, சரி இதை உனக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன், இதுக்கு பிறகு வேறு ஏதாவது கேட்பியா, இதை செஞ்சேன்னு சொன்ன நரகத்தில் இருந்து முகத்தை திருப்பி வச்சேன்னு சொன்னால் வேறு ஏதாவது கேட்பியா, உன் கண்ணியத்தின் மேலே சத்தியமா இதை தவிர நான் வேறு ஒன்றுமே கேட்க மாட்டேன் அல்லாஹ். அப்படியா, ஒரு எக்ரிமெண்ட் போடு, ஒரு எக்ரிமெண்ட் போட்டு அதை உறுதிப்படுத்த, ஒன்றுமே கேட்க மாட்டேன்னு சொல்கிறத எக்ரிமெண்ட்டும் போடுவானா, கண்ணியத்தின் மேலே சத்தியமா நான் ஒன்றுமே கேட்க மாட்டேன், ரைட் ஓகே, எக்ரிமெண்ட்டும் போடப்படும். அதுக்கப்புறம் அவனை தூக்கி என்ன செய்வான், அல்லாஹ் முகத்தை கொஞ்சம் அப்படி சொர்க்கத்தின் பக்கம் திருப்பி வைப்பானா. சொர்க்கத்தின் பக்கம் திருப்பி வச்ச உடனே சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய செழிப்புகள், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை அவன் அந்த இடத்துல இருந்தே பார்த்துட்டு இருப்பானா. சத்தம் இல்லாமல் அல்லாஹ் நாடும் வரைக்கும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பான். அமைதியாக இருந்து இதுக்கம்ப கண்ட்ரோல் மீறி இதுக்காங்க ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி மறுபடியும் யா ரப்பி அல்லாஹ் கூப்பிடுவான். என்னடா யா அல்லாஹ் என்ன அங்கிருந்து இங்கே கொண்டு போய் வச்சியா இல்லையா, அதே மாதிரி இந்த சொர்க்கத்து வாசலில் கொண்டு போய் வைக்க மாட்டியா யா அல்லாஹ். அல்லாஹ் கேட்பானா, டே நீ ஒன்றும் கேட்க மாட்டேன்னு ஒரு எக்ரிமெண்ட் போட்டியே, ஒரு உடன்படிக்கை எக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் வாக்கு மீறி பேசினா என்ன? அவன் சொல்லுவானா, யா அல்லாஹ்
உன்னுடைய அடியார்கள்லையே நான் துர்ப்பாக்கியசாலியாக ஆகிடக்கூடாது யா அல்லாஹ். இப்படி சொர்க்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற சொர்க்கத்து வாசலுக்கு போகக்கூடிய பாக்கியம் கூட கிடைக்கலன்னு சொன்னால் நான் எவ்வளோ பெரிய துர்ப்பாக்கியசாலியாக இருப்பேன். அதனால் இதை மட்டும் எனக்கு செஞ்சு கொடுத்துறியா அல்லாஹ். சரிப்பா, இதை பண்ணி கொடுக்குறேன். இதுக்கு பிறகு வேறு ஏதாவது கேட்பியா? மீண்டும் சொல்லுவானா இஸ்ஸத்திக்கும் கண்ணியத்து மேலே சத்தியமாக ஒன்றுமே கேட்க மாட்டேயா அல்லாஹ். அதுக்கும் ஒரு எக்ரிமெண்ட்டை போடு, ஒன்றும் கேட்க மாட்டேன்னு சொல்லி ஒரு எக்ரிமெண்ட்டை போடுன்னு சொல்லி அல்லாஹ் ஒரு எக்ரிமெண்ட்டை போடுவான். எக்ரிமெண்ட் போட்டதுக்கு பின்னாடி அவன் ஆசைப்படியே கொண்டு போய் சொர்க்கத்து வாசலில் வைப்பான். சொர்க்கத்து வாசலில் வச்சோன்னே சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை எட்டி எட்டி பார்த்துட்டு இருப்பான். ஆஹா, இவ்வளோ இன்பம் இருக்குதா, இவ்வளோ இருக்குதா, நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம இழந்துட்டோமேன்னு சொல்லி அமைதியாக பார்த்துக்கிட்டு இருப்பான். அல்லாட்ட திரும்ப ரிக்வெஸ்ட் பண்ணோம் மேலாது பண்ணோம் வேணும், வேறு வழியும் இல்லாமல் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை சத்தம் இல்லாமல் பார்த்துட்டு இருந்துட்டு மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி யாரப்பி அல்லாட்ட, என்னடா அல்ல சொர்க்கத்தில் ஒரு மூலையில் எனக்கு ஒரு இடம் கொடுக்க மாட்டியா, சொர்க்கத்துக்குள்ளே எனக்கு ஒன்றும் கேட்க மாட்டேன்னு சொன்னியேடா, சொன்னா யாழ் இருக்கிற உன்னுடைய அடியார்களில் ஆக துர்ப்பாக்கியசாலியாக இருக்கக்கூடாது அல்லா, சொர்க்கத்தில் ஒரு சின்ன ஒரு இடத்த கொடுத்துறியா அல்லா என்று சொல்லி அல்லாட்ட சொல்லும்போது அல்லாஹ் சிரிச்சுட்டு இங்கே வா சொர்க்கத்தை காட்டி இந்த சொர்க்கத்துக்குள்ளுக்கு உனக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் நினச்சி கண்டுவானோ. இவன் ஏற்கனவே நரகத்துக்குள்ளே கிடந்தவன், தப்பி இப்போ தான் சொர்க்கத்துக்கு வாசலுக்கு உள்ளுக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு வரையிலையான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறவன். இவன் யோசிப்பானா? இவன் என்ன யோசிப்பான்? என்ன சரி செஞ்சு உள்ளுக்கு எஸ்கேப் ஆகணும்னு அவன் பார்ப்பான். சில விஷயங்களை மட்டும் யோசிப்பானா. அல்லாஹ் சொல்லுவானாண்டே, அடியானே இவனுக்கு மறந்ததெல்லாம் அல்லாவே எடுத்து கொடுப்பான், இதை நினச்சிக்க, இதுவும் இருக்குது சொர்க்கத்துக்குள்ளே, எல்லாத்தையும் நினச்சிக்கன்னு சொல்லி அல்லாவே ஞாபகப்படுத்துவானா. ஞாபகப்படுத்தினதுக்கு பின்னாடி அதெல்லாம் நினச்சதுக்கு போகிற இவன் நினச்சிட்டு இருப்பான் நம்ம நினச்சது மட்டும்தான் சொர்க்கத்தில் கிடைக்க போகுதுன்னு சொல்லி. அல்லாஹ் சொல்லுவானாண்டே, அடியானே நீ இப்போ நினச்சியா இல்லையா, இதே போல் 10 மடங்கு இந்த சொர்க்கத்துக்குள்ளே இருக்குது, எல்லாத்தையும் நீ அனுபவிச்சுக்க. இவனுக்கு சந்தோஷம் எப்படி யோசிச்சு பாருங்க. எப்படி நினைக்கிறதுக்கு லிமிட் எல்லாம் கிடையாது, வேண்டியதை நினைக்கலாம், நினைக்கிற போல 10 மடங்கு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதுதான் சொர்க்கத்தில் வழங்கக்கூடிய படித்தரங்கள்லேயே ஆக குறைந்த படித்தரம், ஆக லோ கிரேட் எப்படின்னு சொன்னா எதெல்லாம் நினைக்கிறானோ அதே போல 10 மடங்கு. அப்ப யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட இன்பமாக இருக்கும். அவன் சொர்க்கத்துக்குள்ளே போன உடனேயும் வேறு அறிவிப்புகள் வருது எப்படின்னு கேட்டால், அங்கே ஹூர்லீன்கள் வருவாங்க. ஹூர்லீன்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு, உங்களுக்காக வேண்டி எங்களை உயிர்ப்பித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், எங்களுக்காக வேண்டி உங்களை உயிர்ப்பித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஹூர்லீன்களும் என்ன செய்வாங்க, அவங்கள கண்ட உடனே இந்த மாதிரி அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்வார்கள் என்று சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்க முடிகிறது. அப்போ ஆக லோ கிரேடே எப்படின்னு கேட்டால், சொர்க்கத்தில் நினைச்சதை போல 10 மடங்கு. அல்லாஹ் அவ்வளவு இரக்கமானவனாக, அவ்வளவு கருணையாளனாக, எப்படியாச்சு அடியார்களை மன்னிச்சு பொழைச்சி போன்னு சொர்க்கத்துக்குள்ள அனுப்பத்தான் அல்லாஹ் பார்க்குறான். அதையும் மீறி நம்ம தான் அடம் பிடிச்சு இல்லைன்னா நரகத்துக்கு தான் போவேன்னு சொல்லி பாவமான காரியங்களை பண்ணி கொண்டு மனிதர்கள் நரகத்துக்குள்ளே போய் விழுகிறாங்க. சும்மா எல்லாம் தூக்கி நரகத்துக்குள்ளே போட மாட்டான். ஆகவே ஏலாத இவனெல்லாம் தட்டிக்கிட்டு எடுக்க முடியாது, வேற வழியே இல்லைன்றதுக்கு பின்னாடி தான் நரகத்துக்குள்ளே போடுவான். ஏன்னா அல்லாஹ் நன்மைகளை கொடுக்கும்போது ஒன்றுக்கு 10 நல்லா கொடுக்குறான். மஞ்சா அபில் ஹசனதி ஃபலஹு அஷரு அம்சாலிஹா. நீங்கள் ஒரு நன்மை செஞ்சீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் என்ன செய்கிறான், 10 மடங்கு எல்லாம் நன்மையை கொடுக்குறான். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு நன்மையை நினைச்சாலே அதுக்கு நன்மையை பதிவு செய்வான். அந்த நன்மையை செஞ்சீங்கன்னு சொன்னால் 10லிருந்து 700 மடங்கு வரைக்கும் அல்லாஹ் நன்மையை கொடுக்குறான். அது அர்த்தம் என்ன, தண்ட அடியான என்ன சரி செஞ்சு சொர்க்கத்துக்குள்ளே போகிறத அல்லாஹ் பார்க்குறான். அதையும் மீறி ஒருத்தன் நரகத்துக்குள்ளே போகிறான்னு சொன்னால் அவன் உண்மையிலே போக வேண்டிய ஆள் தான், வேறு வழியே இல்லாமல் போகக்கூடியவன் தான். இன்னொரு செய்தியை கூட பார்க்கலாம். எப்படின்னு கேட்டால், ஒருத்தன் பாவம் செஞ்ச ஒரு அடியான், பெரிய பாவங்கள் சின்ன பாவங்கள் நிறைய செஞ்ச ஒரு அடியான் இருப்பானான். அல்லாஹ் என்ன செய்வான், அல்லாஹ் முடிவெடுத்துட்டா இவனை மன்னிக்கணும்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால் மறுமையில் ஆர்டர் போடுவான், இவன்ட பெரிய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிடு. அதில் ஷிருக்கு எல்லாத்துக்குமே விதி, ஷிருக்கை எல்லாம் மன்னிக்கவே மாட்டான், வேறு பாவங்களை பற்றி தான் இதெல்லாம் வருது. இப்போ அவன்ட பெரிய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிடு, சின்ன பாவங்கள் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கும். அவனை கூப்பிட்டு வச்சு இன்கொயரி நடக்கும். என்ன டே, இங்கே போகும்போது இந்த பாவத்தை பண்ணியா இல்லையா, ஆமாம் எல்லாம் பண்ணத்தான் செஞ்ச, இங்கே போகும்போது இந்த பாவத்தை பண்ணியா இல்லையா, சின்னதெல்லாம் எடுத்து போடுவானாம். நம்ம நினச்சும் பார்த்துருக்க மாட்டோம். அட இதெல்லாமா ரெக்கார்டாக இருக்கும், இதெல்லாமா எல்லாம் கேள்வி கேட்பான் என்று நம்ம நினச்சிக்கிட்டு அந்த அளவுக்கு பயங்கரமாக சின்ன விஷயங்கள்லாம் எடுத்து போடுவான். அவன் நினைப்பானா, அட சின்ன கேசஸே இவ்வளோ இருக்குன்னு சொன்னால் நம்ம செஞ்ச பெரிய பாவம் லிஸ்ட் நிறைய இருக்குதே,
அதையெல்லாம் அல்லாஹ் கையை வச்சானா நம்ம கதை முடிஞ்சிருச்சு என்று அவன் நினைத்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ் சொல்லுவானா, இந்த சின்ன சின்ன பாவம் இருக்குதா இல்லையா, இதெல்லாம் உனக்கு நான் நன்மையாக மாற்றி தரேன், அதை வச்சு சொர்க்கத்துக்கு போயிடு. அவன் சொல்லுவான், அல்லாவே இந்த சின்ன பாவத்தெல்லாம் நன்மையாக மாற்றி தரேன்னு சொன்னால் நான் செஞ்ச பெரிய பாவம் நிறைய இருக்குது அல்லான்னு சொல்லி அவனே அவன்கிட்ட பெரிய பாவத்தை ஒத்துக்கொள்வான். அப்போ எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை சொல்லி காட்டுறாங்க. அப்போ எந்த அளவுக்குன்னு பாருங்க, அவனே ஒத்துக்கொள்வான், நிறைய இருக்குது, சின்னத்தையே மாற்றி தரேன்னா பெருசு லிஸ்ட்டை ஒத்துக்குவோம்னு சொல்லி அவனே எடுத்து போடுவான். அப்போ அந்த அளவுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் வந்து பாவம் செய்தவர்களை கூட என்ன செய்வான்னு கேட்டால் பொழைச்சி போட்டு நினைப்பான். ஆனால் நம்ம எப்போவுமே என்ன நினைக்கணும்னு சொன்னால் சொர்க்கத்தில் ஹை கிரேடில் இருக்கிறது தான் ட்ரை பண்ணணும். இந்த நரகத்துக்கு போய் வாரது தொங்கி தொங்கி தவண்டு வார லிஸ்ட்லாம் நம்ம இருந்துடவே கூடாது. எப்போவுமே ஹையில் இருக்கிறது தான் நாங்கள் என்ன செய்யணும், முயற்சி பண்ணணும். அப்போ சொர்க்கத்தில் ஆக குறைந்த படித்தரம் இந்த மாதிரி இருக்கும் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக லோ இப்படின்னா அப்போ உயர்ந்தது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆக லோ கிரேடே நினைச்சதை போல் 10 மடங்குன்னு சொன்னால் நினைக்கிறதுக்கும் ரிஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே இல்லை, வேண்டியதை நினைக்கலாம். அப்போ ஹை கிரேட் எப்படி இருக்கும்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபைதா சஅல்துமுல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்குறதா இருந்தேன்னு சொன்னால் ஃபஸ்அலூஹுல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்க. அல்லாட்ட நீங்கள் என்ன சரி கேட்குறதா இருந்தேன்னு சொன்னால் துவா கேட்கும்போது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்க. ஏன்னு கேட்டால் அதுதான் இருக்கிற சொர்க்கங்கள்லையே ரொம்ப உயர்ந்தது, ரொம்ப ஹை கிரேட் ஹை கிளாஸான சொர்க்கம் எதுன்னு சொன்னால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தான். அங்கே இருந்து தான் நதிகள் எல்லாம் ஊற்றெடுத்து வரும். பாலாறு, தேனாறு, நம்ம பார்த்தோமே மது ஆறு, எல்லாம் பியோர் ஃப்ரெஷ் மில்கில் ஒரு நதி ஓடிக்கிட்டு இருக்கும். கெட்டு போகாத தண்ணியில் அங்கே ஒரு நதி ஓடிக்கிட்டு இருக்கும். மதுவாறு அது ஓடிக்கிட்டு இருக்கும். பியோரான ஹனி தேனாறு அது வேற ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த ஆறெல்லாம் எங்கிருந்து ஊற்றெடுக்கும் என்று சொன்னால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் தான். அதுதான் இருக்கிறதுலே. அதுக்கு இன்னும் சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ், அதுக்கு மேலே தான் அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்கும். நீங்கள் ஒருத்தர் கேட்குறதா இருந்தேன்னு சொன்னால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கன்றாங்க. அப்போ இருக்கிற சொர்க்கங்கள்லேயே ரொம்ப ஹை கிரேடான சொர்க்கம் எதுன்னு சொன்னால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அதை அடையிறது தான் நாங்கள் முயற்சி செய்யணும், அதுதான் நம்முடைய டார்கெட்டாக இருக்கணும். அப்போ ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வந்து ரொம்ப ஹை கிரேடானது, அது ரொம்ப டொப்பில் ஹைட்டில் இருக்கிற மாதிரி கெட்டப்பில் இருக்கும். ஏன்னா பொதுவாக இந்த நதிகள் எல்லாம் எங்கேருந்து ஊற்றெடுத்து வரும்னு சொன்னால் அப் கண்ட்ரியிலிருந்து தான் வரும். இந்த கொழும்பு பகுதியில் எங்கேயாச்சும் நதிகள் வந்து உருவாகி வருதா? இல்லை, மலை நாடுகளில் இருந்து நதிகள் எல்லாம் வரும். அதனால தான் எல்லாருமே மலை நாடுகளுக்கு போகிறதுக்கு ஆசைப்படும். வாட்டர் ஃபால் எல்லாம் வந்துட்டு இருக்குமா இல்லையா? எல்லாம் அந்த கல்லுகளுக்கு மத்தியில் இருந்து தான் ஹைட்டில் இருந்தால் என்ன செய்யும், இந்த நதிகள் எல்லாம் ஊற்றெடுத்து வரும். அப்போ அங்கே பாலாறு தேனாறு எல்லாமே ப்ரொடெக்ட் ஆகிற இடம். இந்த வாட்டர் ஃபால் டைப்பில் எல்லாம் என்ன இருக்கலாம், அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அந்த மாதிரி ஒரு செட்டப்பாக எல்லாம் வச்சுருக்கலாம். அதனால அதை கேட்க சொல்கிறேன். அங்கிருந்து தான் எல்லாம் ஊற்றெடுத்து வரும்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு செட்டப். அப்போ ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அவ்வளோ பெரிய சிறப்புகள் இருக்குது. அவ்வளோ ஒரு சிறந்த சொர்க்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த சொர்க்கத்தை கேளுங்க. அதே போல் இது சொர்க்கத்தில் வந்து இவ்வளோ இன்பங்களை நாங்கள் பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம பார்த்தது ஓரளவு இந்த குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நாட்களில் எவ்வளவு பார்க்க முடியுமோ அந்த இன்பத்தை தான் பார்த்துருக்குறோம். ஒவ்வொன்றா நிறைய எடுத்து பார்க்க போனோம்னு சொன்னால் நிறைய விஷயங்கள், நிறைய இந்த மாதிரி சுவாரஸ்யமான சம்பவங்கள் நிறைய இருக்குது. ஓரளவு நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ கடைசியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் சொர்க்கத்திலேயே ஆக பெஸ்ட்டான இன்பம் என்ன. நம்ம நேற்று வரைக்கும் நினச்சிட்டு இருந்தோம் ஹூர்லிந்தான்னு சொல்லி, ஹூர்லின் தான் கிடைக்க போகிற இன்பங்களே ஆக பெஸ்ட்டாக இருக்கும், அதுதான் வந்து மேக்சிமமாக இருக்கும் என்று நாங்கள் நினச்சிருப்போம். ஆனால் உண்மையிலே அதுவல்ல ஆக பெஸ்ட்டானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போவாங்க, நரகவாசிகள் நரகத்துக்கு போயிடுவாங்க. அல்லாஹ் சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்பானா, ஹல் ரலீத்தும், நான் உங்களுக்கு தந்த இன்பங்கள் எல்லாம் போதுமா, பொருந்துக்கிட்டீங்களா, எல்லாம் கரெக்டாக இருக்குதா? அல்லாஹ் விசாரிப்பான். எல்லாத்தையும் கொடுத்துட்டு நினைக்கிற மாதிரி 10 மடங்கு லோ கிரேடில் உள்ள ஆளுக்கு அதை கொடுத்துட்டு ஹையில் உள்ள ஆளுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுத்துட்டு அவன் எல்லாம் திருப்தியா ஒவ்வொருத்தரும் எப்படி நினச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொன்னால் உலகத்திலேயே நான் தான் பெரிய பாக்கியசாலி, வேற யாருக்குமே கிடைக்காத இன்பங்கள் எனக்கு தான் கிடைச்சிருக்குன்னு ஒவ்வொருத்தருமே நினச்சிட்டு இருப்பாங்க. ஆக லோ கிரேடில் இருக்கிறாலும் என்ன நினச்சிருப்பான்னா நான் தான் ஆக பெஸ்ட், எனக்கு தான் ஆக பெரிய பாக்கியம்னு நினச்சிட்டு இருப்பான். இப்படி இருக்கிற நிலையில் அல்லாஹ் கேட்பான், ஹல் ரலீத்தும், எல்லாம் ஓகேயா, சாட்டிஸ்ஃபேக்ஷனா, எல்லாம் சொர்க்கத்துல எல்லாம் கரெக்டாக இருக்குதா? அவன் சொல்லுவானாம், அலம் துபையில் உஜூஹனா, எங்களுடைய முகத்தை நீ வெண்மைப்படுத்தலையா அல்ல, நரகத்திலிருந்து நீ எங்களை பாதுகாக்கலையா அல்ல, இதை விடவா நீ வந்து எங்களை கூப்பிட்டு கேட்கணுமா, பொருந்துக்கிட்டியான்னு சொல்லி நரகத்திலிருந்து பாதுகாத்ததே எங்களுக்கு பெரிய ஒரு விஷயம்.
எங்களோட முகத்தெல்லாம் இப்படி வெண்மைப்படுத்தி, நான் ஏற்கனவே சொன்னேனா இல்லையா, சொர்க்கத்துக்குள்ளே போகும்போது அந்த சந்திரனை மாதிரி பௌர்ணமி மாதிரி முகமெல்லாம் அப்படி பிரகாசமாக இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, யாரில் எங்களோட முகத்தை நீ வெண்மைப்படுத்தலையா, எங்களை நரகத்திலிருந்து நீ பாதுகாக்கலையா, மற்றது எக்ஸ்ட்ரா கிடைச்சதெல்லாம் அது போனஸ், நரகத்திலிருந்து பாதுகாத்ததே எங்களுக்கு பெரிய பாக்கியமாச்சே, எங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு பொருந்துக்கிட்டியான்னு சொல்லி கேட்குறே அல்லா. அப்படியா? அல்ல என்ன பண்ணுவான்னு கேட்டால் ஃபயக்ஸிஃபுல் ஹிஜாப், அவனுக்கு இருக்கக்கூடிய திரையை அகற்றுவான். சொர்க்கவாசிகள் அல்லாவை பார்ப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கத்தில் வழங்கிய இன்பங்கள்ல உச்சகட்ட இன்பம் அல்லாவை பார்ப்பதாகத்தான் இருக்கும். சொர்க்கவாசிகள் அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ அனுபவிச்சிருப்பாங்க, நினைச்சதெல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க, அவ்வளோ இன்பத்தை ஒவ்வொருத்தரும் நினைச்சிருப்பாங்க, உலகத்திலே நான் தான் பெரிய பாக்கியசாலி. அப்படிப்பட்ட இன்பத்தை அனுபவித்தவனுக்கு அல்லாவை பார்க்கும்போது அல்லாவை பார்ப்பது தான் சொர்க்கத்திலேயே உச்சகட்ட இன்பமாக இருக்கும். அப்போ படைச்ச ரப்புல் ஆலமீனை பார்ப்பதே ஒரு இன்பம், அவனை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைப்பதே இன்பம். அதுதான் சொர்க்கங்கள்லேயே கிடைக்கிற இன்பத்திலே பெஸ்டானதுன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால், இந்த உலகத்தில் இபாதத் செய்கிறது, உலகத்தில் இறைவனை வணங்குறது, உலகத்தில் செய்யக்கூடிய தர்மம் கொடுக்கறது எல்லாமே எதுக்காக இருக்கணும்னு சொன்னால் அல்லாவை பார்ப்பதற்காண்டி இருக்கணும். சொர்க்கம் கிடைக்கிறது, சொர்க்கத்தில் பரிசுகள் கிடைக்கிறதுன்றதெல்லாம் எக்ஸ்ட்ரா போனஸ், அதெல்லாம் போனஸ். அது இல்லாட்டியும் நம்ம இதெல்லாம் கரெக்டாக செய்யணும். இதெல்லாம் இப்போ ஒரு புள்ளைய பார்த்து நீ கரெக்டாக படித்தேன்னு சொன்னால் நான் உனக்கு இதை வாங்கி கொடுப்பேன், இந்த புள்ளைய கரெக்டாக நீ எக்ஸாம்லாம் சரியாக பாஸ் ஆனன்னு சொன்னால் இதை வாங்கி கொடுப்பேன்னு ஆர்வம் ஊட்டுறதுக்கு நாங்கள் சொல்லுவோம். அந்த புள்ள அந்த கிஃப்ட்டுக்காக வேண்டி படித்தாலும், படித்து முடிஞ்சு பாஸ் ஆன எனக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கும் என்று அந்த கிஃப்ட்டை டார்கெட் பண்ணி படித்தாலும் உண்மையிலே அந்த புள்ள படிக்கணும். எதுக்கு? இந்த கிஃப்ட் இல்லாட்டியும் படிக்கத்தான் வேணும். அவனுக்கு நல்லதுக்கு தான் சொல்கிறது படிங்கன்னு சொல்லி. குர்ஆன் ஓதினா நோன்பு முடிஞ்சதுக்கு பிறகு என்ன சரி வாங்கி தருவேன், கிஃப்ட் ஒன்று தருவேன், பிள்ளைகளை அந்த மோட்டிவேட் பண்ணுறதுக்காக சொல்லுவோம். அப்போ இந்த கிஃப்ட் இல்லாட்டியும் அந்த புள்ள குர்ஆன் ஓதத்தான் வேணும், ஏன்னா அது அவங்களோட நலவுக்கு தான் சொல்கிறது. அப்போ அந்த மாதிரி ஒரு அடியான், இறைவனுடைய அடியான் நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும்னு சொன்னால், சொர்க்கம் கிடைக்கிறது, ஊர்லிங் கிடைக்கிறது, அதில் இருக்கிற இன்பம் கிடைக்கும், அதெல்லாம் போனஸ் எக்ஸ்ட்ரா தான். அதெல்லாம் இல்லாட்டியும் படைச்ச ரப்புல் ஆலமீனை கரெக்டாக வணங்கணும், அவனுக்கு இணை கற்பிக்காமல் இருக்கணும். அப்போ சொர்க்கத்தை நம்ம அடையணும்னு சொன்னால் முதலாவது சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொன்னால், நீங்கள்லாம் இணை வைப்பாளர்கள் இல்லாமல் இருக்கணும். அதுக்கு தான் இவ்வளோ போராட்டம். இணை வச்சிடாதீங்க, அல்லாவுக்கு இணை கற்பிக்காதீங்க, தர்காக்களில் போய் கையேந்தாதீங்க, அல்லாட்ட மட்டும் துவா கேளுங்க, அதை சொல்கிறதுக்கு தான் தௌஹீத் ஜமாத்தும் தௌஹீத் காரங்களும். அதுதான் மெயின் நோக்கம். குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுங்க, அதுக்கிட்ட இவ்வளோ அடி உத வாங்குறது, இவ்வளோ போராடுறதும், இவ்வளோ கஷ்டப்படுறதும். தனியாக ஒதுங்கி போய் இவ்வளோ பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கத்துக்கு மாற்றமான, அதாவது குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமான நிறைய பள்ளிவாசல் இருக்கும். இருந்தாலும் நாங்கள் கஷ்டப்பட்டு ஆட்கள்கிட்ட காசை கேட்டு கேட்டு வசூல் பண்ணி நாங்கள் தனியாக செய்கிறோம்னா நோக்கம் என்ன? மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க ஒரு செய்தி, எல்லாருக்கும் ஆர்டர் போடுவான், யார் யாரெல்லாம் எந்த கடவுளை வணங்கினீங்களோ அதுக்கு பின்னாடி போயிடுங்க, எல்லாரும் போவாங்க. படைச்ச ரப்புல் ஆலமீனை வணங்கியவர்கள் மட்டும் எஞ்சி இருப்பார்கள். அல்லாஹ் கேட்பான், எல்லாருக்கும் சொல்லிட்டோமே போக சொல்லி, நீங்கள் மட்டும் ஏன் இருக்கிறீங்க? அதுக்கு நம்ம சொல்லுவோமா, உலகத்தில் இருக்கும்போது நாங்கள் இந்த எந்த கடவுளையும் வணங்கல்ல, தேவைகள் இருந்துச்சு, நமக்கு ஆசைகள் இருந்துச்சு, ஃபாரக்ன நாசஃபித் துனியா, உலகத்தில் அவர்களை விட்டு நாங்கள் ஒதுங்கி தனிச்சு தான் இருந்தோம். அவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க, பிதத்து ஷிர்க்குன்னு சொல்லி கந்துருன்னு சொல்லி கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. நமக்கும் ஆசை தான், ஒரு சாப்பாடை தின்ட்டு வந்தால் நல்லா இருக்குமே, ஆனால் செய்யலையே. படைச்ச ரப்புல் ஆலமீன் தடுத்திருக்கிறான், அவங்க என்ஜாய் பண்ணாலும் நாங்கள் ஒதுங்கியிருப்போம்னு ஒதுங்கி இருந்தோம். நம்ம படைச்ச ரப்புல் ஆலமீன் வரங்காட்டி நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அதுக்கு பின்னாடி அல்லாஹ் நம்ம அறியக்கூடிய தோற்றத்தில் வருவான், நம்ம எல்லாருமே சஜதால விழுவோம். படைச்ச ரப்புல் ஆலமீனை பார்த்தோன்னே அந்த முகஸ்துதிக்காக வேண்டி செஞ்சவர்களை தவிர. அப்போ இணை வைப்புன்றது பாரதூரமான குற்றம். இவ்வளவு கிஃப்ட், இவ்வளோ இன்பங்களை தரக்கூடிய அல்லாவுக்கு நம்ம இணை கற்பிச்சோம்னு சொன்னால் தாங்கிக் கொள்வானா, ஏற்றுக்கொள்வானா? யோசிச்சு பாருங்க. நான் ஒரு மனுஷனாக இருந்து யோசிச்சு பாருங்களே, எங்களோட புள்ள குட்டிக்கு எங்களோட மனைவிமாருக்கு அள்ளி அள்ளி வாங்கி வாங்கி கொடுக்குறோம், ஆசைப்படுறதெல்லாம் நிறைவேற்றுறோம், எல்லாம் செய்கிறோம். அந்த மனைவி கணவனுக்கு நன்றி கெட்டவனாக இருந்தான்னா கணவனுக்கு எவ்வளோ கோபம் வரும், எவ்வளவு சூடாகும். அட இவ்வளோ செஞ்சு நன்றி கெட்டவளாக இருக்கிறாள்னு யோசிப்போமா இல்லையா? பிள்ளைகள் துரோகம் செய்யும் போது எவ்வளோ கோபம் வரும், அட இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து இப்படி துரோகம் பண்ணுறேன்னு பேசுவோமா இல்லையா? அப்போ படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு எப்படி இருக்கும்? நம்மளை படைச்சி ஆரோக்கியமாக வச்சு உலகத்தில் சகல இன்பங்களையும் அல்லாட அருள்களையும் கொடுத்து அவனுக்கு நன்றி கெட்டவனாக இருந்தேன்னு சொன்னால் அல்லாஹ்க்கு எவ்வளோ கோபம் வரும். அதான் அல்லாவுக்கு இணை கற்பிச்சா நீ நிரந்தர நரகம், மன்னிப்பே கிடையாது.
என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ சொர்க்கத்தில் வந்து இந்த இன்பங்கள் இவ்வளோ இன்பங்கள் இருக்குதுன்னு சொன்னால் அதை நம்ம அடைகிறதுக்கு முயற்சி செய்யணும். அதை ஒரு டாக்கெட்டாக அதை ஒரு இலக்காக வச்சு எங்களுடைய செயல்பாடாக அமைச்சுக்கொள்ளணும். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அதுதான் என்ற டாக்கெட். அல்லாஹ்வை பார்க்கறது மெயின் டாக்கெட். அதுக்கு பின்னாடி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கம்ண்டா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தான். அதுக்கு என்ன செய்கிறது, அதுக்கு என்னென்ன மாதிரி எங்களுடைய செயல்பாடுகளை வந்து அமைச்சுக்கொள்வது, இது உள்ளத்தில் ஸ்ட்ராங்காக பதிஞ்சேன்னு சொன்னால் நாங்கள் உலகத்தில் கஷ்டப்படுறது கஷ்டமாகவே தெரியாது. அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மங்கள் கொடுக்குற தர்மமாகவே நமக்கு தெரியாது, கஷ்டமாகவே நமக்கு தெரியாது. ஏன் நம்ம டாக்கெட் அதுவாகத்தான் இருக்கும். அப்போ சொர்க்கத்தை அடைகிறதுக்கு எங்களுடைய வணக்க வழிபாடுகள் இன்ட்ரெஸ்ட் ஆகிறதுக்கு இந்த சொர்க்கத்தை பற்றி தெரிஞ்சு கொண்டால்தான் அது நமக்கு இன்னும் என்ன செய்யும், ஆர்வத்தை அதிகரிக்கும். அப்போ அந்த வகையில் சொர்க்கத்தை வந்து நம்ம ஒரு 6 நாட்கள் முடிந்த அளவுக்கு ரத்தின சுருக்கமாக தான் தெளிவுபடுத்திருக்கிறோம். நிறைய விஷயங்கள் இருந்தாலும் சுருக்கமாக வந்து என்ன செஞ்சுருக்குது, தெளிவுபடுத்தப்பட்டிருக்குது. எனவே சொர்க்கத்தை அடைகிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்யணும். நம்ம மட்டும் சொர்க்கத்துக்கு போகக்கூடாது, நாமும் நம்முடைய குடும்பத்தார், நம்மை சார்ந்தவர்கள், நம்ம தெரிஞ்சவங்க எல்லாரும் சொர்க்கத்துக்கு கூட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்குரிய முயற்சியில் நாங்கள் என்ன அதிகமாக தாவா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்கிறது, இணை வைக்கக்கூடாதுன்றதை பிரச்சாரம் பண்ணுறது, சரியான விதத்தில் கொள்கை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நாங்கள் முயற்சி செய்யக்கூடிய மக்களாக மாறணும். எனவே அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிரல்வானாக என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.